அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் கடல்வழி முற்றுகை மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஈரான் குற்றஞ்சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய ஈரானிய பிரதிநிதி அமீர் சையத் இரவானி, பிப்ரவரி 28 முதல் தொடரும் இந்த தாக்குதல்களால் பாரசீக வளைகுடா மற்றும் ஹர்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்று தெரிவித்தார். ஈரானிய வணிக கப்பல்களை சட்டவிரோதமாக பறிமுதல் செய்வதும் ஊழியர்களை தடுத்து வைப்பதும் ஐநா சாசனத்திற்கு எதிரானது என்றும் அவர் சாடினார். இப்பகுதியில் ஏற்படும் கப்பல் போக்குவரத்து இடையூறுகளுக்கு அமெரிக்காவே நேரடி பொறுப்பு என்றும் அவர்களின் இத்தகைய சீர்குலைக்கும் நடவடிக்கைகள் கடல்சார் பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் கடுமையாக பாதித்துள்ளதாகவும் ஈரான் எச்சரித்துள்ளது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.